എടാ 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 ഹീ ഞാരി എടാ പോ നല്ല ജോഡിയടാപ്പാ അയ്യോ മാറും ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். கிருஷ்ணய்யா எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் செய்து இந்த ஐயாவை மறியலால் எடுக்கணும்னு ஒரு பேரும் ஒத்துக்கொள்ள வரல. பெண்மரவு கொன்மை குடியேற இழப்பாத தடுவு தனமாற ஒன்று நான் தரவாயுதமாக. வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போக வேண்டியது சைக்கிள் இது வழியே இல்லாத என்னதுல போவோம் சைக்கிளில் போவோமோ பைக்கில் போவோமோ காரில் போவோமோ ஃப்ளைட்டில் போவோமோ அதான் காரில் போவோம். எப்படி ஏடு நெஞ்சல் வைக்கிறேன் இந்த இதாக மத்துங்க இங்கே இந்த மேலே கண் தெரியுற கொஞ்சம் குறையாக கிடக்கு இங்கே அடுத்து 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 அது பக்கத்தில் இஞ்சால இஞ்சால சீட்டை பாடுறான் இல்ல கம்பியல் இந்த இதுகள் இல்லையா அதை கட்டி விட சரி இங்கே பாரு தங்குசி தங்குசி இங்கே கயிறுல பாரு அப்படி எப்படியான ஒரு நிலைமையில் இருக்கக்குள்ள வந்து ஐயாக்கான ஒரு கனவு வந்து இன்றைக்கு நிறைவேறப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ பேசிக்கில் ஒன்று பார்க்க போகிறோம். அதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆமாம் அதான் நீங்கள் இந்த காரை விடுங்க செட் பண்ணி சத்தம் கேட்குது. சரி வரப்போகுது சாவம் வரப்போகுது. நமக்குள்ளே இருக்கணும் சத்தம். வெளியில் வரைக்கும் போயிடக்கூடாது. விட்டுகளும் தெரியும் பழைய பகுதியே உண்டு. போடும் பெல்ட் எடுத்து கொழுவுங்க பொலிச்சு பிடிச்சா சிக்கல அதான் சரி ரைட் சரி ரைட் போட்டாச்சே சரி ஓ மேலே ரைட் ரைட் சரி பாருங்க இதுவரை ஐயா தேவையில்லை. எனக்கு ஜென்ஸ் தான் வேணும். அதுதான் வேணும். இதெல்லாம் என்ன ஜென்ஸ் இது சின்ன பிள்ளைகளுக்கு இது உத எடுத்தா நல்லது. உத எடுத்தா நல்லது. சரி காலட்டி சீட்டு பாதிக்கணும். சீட்டு பாதிக்கணும் போல. சரி சரி ஆளுகளை பாருங்க தண்ணி வண்டி கொடுத்துட்டீங்க. சரி கடுங்களை இப்ப ஆளுக்கு சரி சரி அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பருத்தித்துறையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணாடை விட்டு நிற்கிறோம். அதாவது இன்றைய தினமும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள்னு தான் சொல்லணும். அதாவது வந்து பார்த்துருப்பீங்க வந்து ஒரு சில நாட்களுக்கு முதல் அப்படி வந்து நாங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அதுலேயும் வந்து ஒரு சில வாக்குகள் கொடுத்துருந்தாங்க, இது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த உள்ளே போனோம் அந்த ஒரு பிரச்சனையால் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து உள்ளாயிட்டோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் வெளியில் வந்தது பிறகு நிறைய நாங்கள் அதாவது உதவி செஞ்ச உறவுகள் வந்து எங்களோட வீடு தேடி வந்து தம்பியார்கள் எங்களுக்கு அந்த உதவி செஞ்சு தருவீங்களா இல்லை அப்படியே நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே வந்து சரியான மாதிரி ஒரு மனக்கவலையை வந்து உண்டு பண்ணுது. இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து அந்த தொடங்கின வேலைகளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிச்சுட்டு வரோம். அது வந்து நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் வந்து அது வந்து எங்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சிகரமான நாளோ இல்லையோ, அந்த உதவி பெறப்போகிற அந்த ஒரு ஐயா, அதே மாதிரி வந்து அந்த உதவி செய்கிற அந்த ஒரு அக்கா, அந்த ஃபேமிலிக்குமே வந்து பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக வந்து அமைய போகுது. அதாவது வந்து நாங்கள் இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் ஒரு வீடியோ பதிவு ஒன்று செஞ்சுருந்தோம். அதாவது வந்து ஒரு ஐயா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த ஐயா வந்து நல்ல மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். அதாவது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. நான் அப்படி சொல்லும்போதே வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லி.
உண்மையிலேயே வந்து ஒரு நீண்ட நாள் கனவாக வந்து அவர் ஒரு சைக்கிள் பயணம் வந்து ஒரு நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கு. கனவுண்டு இல்லை, அவர் சைக்கிளாக தெரிஞ்சவர் இருந்துமே வந்து அந்த சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட்டில் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைக்கிளில் வந்து உட்காத இடமே இல்லை. அப்போ அந்த ஐயா எங்களை நாடி வந்து ஒரு சின்ன உதவி வந்து கேட்டிருந்தவர். அதாவது தங்களோட குடும்பத்துக்கு ஏதாவது சாப்பாடு பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி காசு தாங்கன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் சின்னதான ஒரு உதவி ஒன்று செஞ்சுருந்தோம். நாங்கள் செஞ்சுட்டு ஐயா வந்து அந்த ஒரு சைக்கிளையும் வந்து நாங்கள் வடிவாக காட்டியிருப்போம். வந்து இப்படி இருக்குது ஃபுல்லாகவே வந்து கரல் கட்டி உக்கி அதில் வந்து இடமே இல்லை, ஓடிட்டு போகக்குள்ள அந்த கரல் வந்து ரோட்டில் விழுந்து போகும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த சைக்கிளுமே இருந்தது. அப்போ நாங்கள் அன்றைய தினமே வந்து ஒரு வாக்கு கொடுத்துருந்தோம், நாங்கள் ஐயாவுக்கு நாங்கள் வந்து சைக்கிள் ஒன்று எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நிறைய உறவுகள் கதைச்சிருந்தாலுமே கூட தெரியும், நாங்கள் வந்து உள்ளே போனதுக்கு பிறகு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து முற்று முழுதாக தடைப்பட்டிருந்தது. நாங்கள் திரும்பவும் வெளியில் வந்த பிறகு 2-3 தடவைக்கு மேலே ஐயா வந்துட்டார். வந்து நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஐயாவுக்கு வந்து கட்டாயம் சைக்கிள் ஒன்று செஞ்சு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வீடியோ பார்த்த உடனே வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அண்ணாவுக்கு தொடர்பு கொண்டு நான் அந்த ஒரு உதவியை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவன் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பேர் வந்திருந்தவங்க. அதாவது அன்றைய தினம் யூகேயில் இருந்த ஒரு அங்கே ஒரு ஆள் வந்திருந்தவர், அவருமே சொல்லியிருந்தவர் நான் செஞ்சு வேண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முதல் இந்த அக்கா வந்து எடுத்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படி அவட நிறைய நாள் ஆசையாகன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் வந்து அதை நாங்கள் இன்றைய தினம் வந்து ஐயாவுக்கு வந்து வேண்டி கொடுத்து அவங்களோட ஆசையும் ஐயாவோட ஆசையும் வந்து நிறைவேற்றப்புறம். அதே மாதிரி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவராலுமே வந்து என்னோட காய்ச்சிருந்தவங்க அவரோட பர்த்டே வருது எத்தனையோ தேதின்னு சொன்னவ. அவமே சொல்லியிருந்தான் வந்து அந்த பர்த்டேக்கு நான் வந்து ஐயாவுக்கு சைக்கிள் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து காய்ச்சிருந்தவங்க. அதை நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் சொன்னால் அதை வந்து செய்கிறதுக்குன்னு சொல்லி எங்களோட உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்களுமே வந்து சொல்கிறது அது வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைய தினம் அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ வந்து நான் சொன்ன அந்த ஒரு ஐயா வந்து எங்கேயுமே இல்லை, இங்கே தான் நிற்கிறார். இப்பொழுது இந்த கிருஷ்ண ஐயா எவ்வளோ உதவி செய்யும் போது இதோடு வந்து எனக்கு 7500 உதவி செய்து இருக்கிறார். நான் வேலைக்கேண்டு வரும்பொழுது அந்த 7000 காசு எனக்கு தந்தது. அதே நேரத்தில் நான் வேண்டிக்கொண்டு போனேன். இந்த கிருஷ்ண ஐயா ஆட்டு பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. இந்த கிருஷ்ண ஐயா எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்குது. அந்த ஆர்ப்பாட்டம் செய்து இந்த ஐயாவை மரியாதை எடுக்கணும்னு ஒரு பேரும் ஒத்துக்கொள்ள வரலை. எனக்கு மிக நன்றி. இவை செய்த உதவியால் எனக்கு எத்தனை பேர் உதவி செய்திருக்கள். இது ஒரு படம் விட்டவழியால் எப்படி செய்திருக்க அப்படி எனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்குகள். இந்த ஃபோட்டோவை பார்த்து என்னை பார்த்து நீங்களா பாடினது கிருஷ்ணாட்ட நான் சொன்னது கிருஷ்ண ஐயாட்ட பாடினது எனக்கு உதவி வளமையாக செய்திருக்குகள். அதாவது ஐயா வந்து இப்போ அதில் நிற்கும்போது அதாவது வந்து நான் எனக்கு ஒரு சைக்கிள் தரும்போது இப்பொழுது எனக்கு அந்த சைக்கிள் கொடுக்கப்படும். இந்த கிருஷ்ண ஐயா வழங்க போகிறார். சரி, இது சம்மந்தம் நம்ம அதாவது உங்களுக்கு அந்த சைக்கிள் கிடைச்சது பிறகு கதைப்போம். இப்போ வந்து நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன். அதாவது இப்போ ஐயா வந்து அவடத்துல வேண்டது யோசித்து நின்றுருக்காள் என்னென்ன கதைப்போம் அப்படின்னு சொல்லி நாலு டக்குன்னு வந்த வரத்துலேயே அதே கதைக்குது. ஓகே, சந்தோஷம் ஐயா. இப்போ வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ நாள் இருக்கு எங்களோட வீடு தேடி வந்து? நான் இப்போ 2-3 மாதத்துக்கிட்ட வரும். கூட தான் வரும். 5 மாதத்துக்கு மேலே வரும். இப்போ நீங்கள் அந்த முதல் நாள் வந்து இப்போ 5 மாதத்துக்கு முதல் கதையை நான் கேட்கணும். 5 மாதத்துக்கு முதல் நீங்கள் இங்கே வரும்போது வந்து என்ன மனநிலை, நீங்கள் இங்கே போனால் உதவி கிடைக்குமோ இல்லையோ என்ற ஒரு மனநிலை இருந்திருக்கு தானே? கிடைக்குமோ இல்லையோன்ற ஒரு கேள்விக்குரிய ஒன்று உங்களுக்குள்ள இருந்திருக்கு, கட்டாயம் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து அன்றைய நாள் வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது.
அதாவது அன்றைய தினம் வந்து அன்னாட காசுல அவங்களுக்கு தந்து விட்டு வரேன்னு சொல்லி. ஆமாம். அவர் பாடும்போது நான் பாடும்போது எனக்கு பரிசு வழங்கினார். பரிசு வழங்கி அதுக்கு பிறகு தான் இங்கே அழைச்சி அவர் பைசைக்கிளம் வருதெல்லாம் என்று சொல்லி எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொன்னவர். அது என்னன்னு சொன்னால் அண்டு வந்த அண்டைக்கு வந்து ஐயா வந்து இந்த இடத்துல இருந்து நான் பாடிட்டு இருந்தது. பாடிட்டு முடிஞ்ச பிறகு அண்ணாட கையாலே வந்து காசு கொடுத்தவர்னு சொல்லி நினைக்கிறேன். கொடுத்ததுக்கு பிறகு அண்டையிலிருந்து ஐயா வந்து அடிக்கடி வந்து வீடு தேடி வருவார். நான் நினைக்கிறேன் அதோட பர்த்டேல அன்னைக்கும் வந்து ஐயா வந்து வரேன்னு வந்த இடத்துல இருக்கிற அது வந்து பர்த்டேக்கு அண்டு விட்டு 2500 காசு அவன்ட காசு தந்து விட்டோம். அப்படி வந்து வார டைம் இல்லை 5000 2500 ஏதோ ஒன்று நாங்கள் தந்துட்டே இருக்கோம். அதே மாதிரி வந்து ஐயாவுக்கு வந்து வெளியிலையுமே வந்து ஒரு சில கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கு. நான் போன வீடியோவில் சொன்னேன். நான் இந்த வீடியோவில் இருக்கிற நீங்கள் ஐயாண்டு கேட்டு ஓமான்னு சொன்னோன்னே அவங்களாவே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்றைய தினம் சைக்கிள் கிடைக்க போகுதுன்ற நினைச்சு நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி உங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்டா அது என்ன மாதிரி ஒரு சந்தோஷமா சொல்லணும். சந்தோஷமா பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் சுகம் வரும். அது பெண்ணறிவு கொன்மை குடியேற இழப்பார தடுமை தனமாற ஒன்று நான் தரவாயுதமாக பெண்ணறிவு பெண்மை குடியேற கையழகு இளமை தடுமாற ஒன்று நான் தரவாயுதமாக பெண்களின் தலைவன் பசியார வந்திருக்கும் இளைய நடப்போட ஒன்றியல் தரலாம் துணிவோடு மனமூஞ்சலில் மார்வன் ஊர்வலம் போவேன் தெரியும் கண்ணாரே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அப்படி வந்து ஐயாவுக்கு வந்து அந்த பாட்டு வந்து முழுமையாக தெரியாது. இருந்தாலுமே அந்த டியூன் நம்மளோட நேஷன் நடுப்பார். அதே மாதிரி அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி ஐயா வந்து பாடல்களை வந்து ஒழுங்காக வச்சிருக்காரு. அந்த வேலை சந்தோஷம் ஐயா. இப்போ வாங்க விடத்தோம். இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சைக்கிள் எடுக்க போகிறோம். சரி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு சைக்கிள். இது வழியே இல்லாததால் இப்போ என்னத்தில் போவோம்? சைக்கிளில் போவோமோ, பைக்கில் போவோமோ, காரில் போவோமோ, ஃப்ளைட்டில் போவோமோ? அதான் காரில் போவோம். எப்படி எடு உடனே காரில் போவோம்ட்டு விட்டுச்சாலாம். அப்போ காரில் போயிருக்கல? சரி. இதுக்கு முதல்ல போயிருக்கல காரில்? இல்லை போகல போவோம். அதான் ஐயாவுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. ஆசை இருக்கு. ஆசை 100 வகை பாடும் வயதில் வா. ஆசை 100 வகை பாடும் வயதில் வா. நீரோடு பாட்டு அந்த ஆசைன்றதுக்கு ஏற்ற ஆசை அடுத்தவர். ஆனால் வந்து பாட்டு தெரியும். ஆனால் ஐயாவுக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருந்துருக்கு காரில் போகணும்னு சொல்லி. நான் நினைச்சேன் ஃப்ளைட்டில் போகணும்னு சொல்ல அப்படி இல்லை. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா. வெள்ளி நிலாவினிலே விழியோர் காட்டிலே தீபம் ஒளினான் நான் என்பது. விழியோர் காட்டிலே தீபம் ஒளினான் நான் என்பது. விரலில் என்ன பவிநயமோ, விரலில் என்ன அபிநயமோ, தெய்வ நீயடா மனத்தேரிலேறி வா ராஜா. வெள்ளி நிலாவினிலே
தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா வெள்ளி நிலாவினிலே வெளியோர் காட்டிலே தீபம் ஒளி நான் என்பது வெளியோர் காட்டிலே தீபம் ஒளி நான் என்பது அடிக்கும் போதும் மனிதனடாம் பிறக்கும் போதும் மனிதனடாம் தெய்வ நீயடாம் மனத்தேரிலேறி வாராஜா வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா வெள்ளி நிலாவினிலே. என்ன இதே எடுங்க இந்த பாட்டு விடாது போல விடாது போல இங்கே சம்பிடிச்சன் 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 பேசும் மணி முத்து ரோசாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராசாக்கள் இதயம் விருந்த பறவைகள் அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள் சம்பிடிச்சன் 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 ஜம்பிடிச்சன் 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 பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள் பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள் தேசத்தை காட்டிடும் வீரர்கள் அன்பிலும் பண்பிலும் மன்னர்கள் சம்பிடிச்சன் 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 சரி வேறு லெவல் வெரி குட். இன்றைக்கு வந்து ஐயாட அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இவ்வளவு நாளும் பார்த்தத விட இன்றைக்கு வந்து ஒரு பெட்டராக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உதவி செய்கிற அந்த அக்காக்கள் அக்காட ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து காரில் போகணும்னு ஆசைப்படுறீங்க இன்றைக்கு? சரி எல்லாம் ஃப்ளைட்டில் போகும். ஃப்ளைட்டில் வரும் எப்படி விளையாட்டு? சரி ஃப்ளைட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லாதால மேலே பிளாட் போர்டு வருது அது போட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் மேலே லேண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஆசைப்பட்டபடி நான் வந்து பைக்கில் போகணும் நடுவில் காரில் போகும் ரைட். ஐயோட ஆசையை நிறைவேற்றுவோம். லெட்ஸ் கோ. அழகியோரு தியில நிற்கிற கொழும்பு வீதியிலே அருகில் ஒருதன் உறுதி நிற்கிற குமரி அழகிலே அக்கா மாவ கண்ணை அடித்த மாமங்கர கையை பிடித்தார் அக்கா மாவ கண்ணை அடித்த மாமங்கர கையை பிடித்தார் அழகியோரு தியில நிற்கிற கொழும்பு வீதியிலே அருகில் ஒருதன் உறுதி நிற்கிற குமரி அழகிலே அக்கா மாவ கண்ணை அடித்த மாமங்கர கையை பிடித்தான் தினம் ஊசி நூலாட்டம் ஒன்னோடு ஒன்று ஒட்டி உறவாடும் விளையாட கண்டு அண்ணன் சரி சரி ஐயா நம்ம போய் சைக்கிள் எடுத்து வந்து இன்னும் இருக்கு பாட கிடக்கு வந்து பாடுவோம். இப்போ நம்ம கார் எடுத்துட்டு ரைட் ஓகே. அப்போ நாங்கள் வந்து முதல் வீடியோவில் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஐயாட சைக்கிள்ற நிலமும் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போவும் வந்து காட்டுறோம் வந்து பாருங்க. ஐயாட சைக்கிள் வந்து இருக்கிற அந்த ஒரு தோட்டத்தை வந்து பாருங்க. உண்மையிலே வந்து நான் கருத்த கலர் சைக்கிளை தான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலர் சைக்கிளாக இருக்குது. ஆமாம் அப்படி இதே அந்த கரலெல்லாம் கொட்டுப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கலராக மாறுது. இப்போ அப்படி வந்து இதில் வந்து கரல் கட்டாத இடமே இல்லை. உண்மையிலே இதெல்லாம் வந்து எப்போது சாமான் ஐயா? இது வந்து ஒரு 10 வருஷம் வரும். 10 வருஷம் வரும். அதே மாதிரி முன்னுக்கு வந்து மக்காட்டுன்ற சாமானே இல்லை. ஃபீல்ட் பைக். அப்போ வந்து பாருங்க உண்மையிலே வந்து அப்படியான ஒரு தோட்டத்தில் அந்த டயர் எல்லாம் வந்து டயர் எல்லாம் அப்படியே இடவு விட்டுட்டு அப்படி எப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்குள்ள வந்து உண்மையிலே வந்து ஐயாவுக்கு சைக்கிள் வந்து ஐயா எத்தனை வருஷம் வந்து சைக்கிள் எடுத்துனீங்க? 10 வருஷம். 10 வருஷமா? 10 வருஷம்.
அம்மா இது ஓடாந்து மற்ற புது சைக்கிள் களை ஓட்டினா இது அறுபுறம் பெண்டு இது எடுத்து ஓடுதுங்க. அப்படியே சாப்பாட்டு கண்டு வந்து கோயிலில் அடுத்து இப்போ நான் புது சைக்கிள் வேண்டி தான் இது உங்களுக்கு தெரியல. தெரியும். நான் அந்த மார்க்கெட்டில் போய் வரேன். சரியா உங்களுக்கு இல்லை சைக்கிள். அதான் நான் மார்க்கெட்டில் போய் வரேன் சைக்கிள் ஒன்று அப்போ தந்து ஓட்டு போகிறேன். சீட்டை பாடுறா இல்லை கம்பியல் இந்த இதுகள் இல்லையா அதான் கட்டுக்கிறா. சரி இங்கே பாரு தங்குசி தங்குசி இங்கே கயிறுல பாரு. அப்படி எப்படியான ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள வந்து ஐயாக்கான ஒரு கனவு வந்து இன்றைக்கு நிறைவேறப்போ ரைட் வச்சுட்டு வாங்க ஐயா நம்ம போவோமா. சைக்கிளை வைங்க இதுலேயே வைங்க இருக்கு. அப்போ ஐயா அப்போ இன்றைக்கு வந்து காரில் ஓடணுமென்று ஆசைப்பட்டுருக்கீங்க. கார் ஓடணுமன்ற ஆசை ஓடுறான் என்ன ரைட். அப்போ நீங்கள் அடுக்க கிடக்காண்டே காரை வா ரைட் வரும் ஆள் எடுக்க தான் போகுதான். அம்மா என்ன ஒன்று எடுங்க போம் எடுங்க போம் சிரிக்கல் வாங்க எடுங்க எடுங்க கீஞ்சாரி எடுங்க போம். நீங்க சொன்ன ஓடுவோண்டு இந்த இந்த இதை இதை என்ன வைங்க சொல்கிறேன். இந்த இஞ்சால வைக்கிற அமர்த்துங்க காலால் இஞ்சால வைக்கிற இந்த இந்த இதை அமர்த்துங்க. இங்கே இந்த மேலே கண் தெரியுற கொஞ்சம் குறையாக கிடக்கு. இங்கே அடுத்து 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 அது பக்கத்தில் இஞ்சால அது சாவட தேர்ற பாருடா. இல்ல இல்ல வட்டு வட்டு ரைட் சூச்சா வந்தோம். என்ன ஓடு அம்மா கிறுக்குயே பாரு. இப்ப நான் கீரை போட்டு விட்டா இன்னும் நடக்க ஓடிச்சு வச்சு பாரு. அப்ப ஐயாவுக்கு கார ஒரு ஆசையும் உண்டு இருக்கு. ஆசை இருக்குதான் ஆசை இருக்குண்ணே ஆசை இருக்குன்னா நம்ம இங்கனைக்கு ஓடையெல்லாம் அங்கே கிரவுண்டுக்காம போகணும் ஐயா. பாப்போம் இன்றைக்கு வந்து கிரவுண்டுக்கு போய் கார் ஒன்று ஓட பாப்போமா ஓடி பாப்போம். சரியா அப்போ வந்து ஐயா இப்ப நான் இதுக்கு இக்கட்டான ஒரு நிலைமை இப்ப எடுக்கிறதெல்லாம் சிக்கல. அப்ப நானும் இப்ப எடுக்க நம்ம பிரேக் தேடும். நீங்க அந்த பிரேக் தேடு வரைக்கும் அதுதான் ஹைலைட். சரியா ஓ அப்ப நம்ம என்ன வேண்டாம் இப்ப நீங்க இறங்குங்க. நம்ம ஒரு நாள் கட்டாயம் ஓடுவோங்க. சரியா திருப்பு ஆட்டு அங்க பறந்தீங்க பைக்கிக்கலாம். சரியா நம்ம ஒரு நாள் ஓடுவோம் கட்டாயம் கார். சரி இப்ப இன்றைக்கு உங்களோட ஆசை வந்து நிறைவேற போகுது. சரி அங்கால இறங்க வந்த ஐயா முன்னுக்கு வெத்திலே துப்ப சொல்ற ஐயா. சரி 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 வாரம் போய்தான் நெல் வாரம் போய்தான் ஐயா. இப்போ நான் என்னடா வளமையா பக்கத்துல அக்னியாம வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ நான் வந்து டிரைவிங் பண்ண போறேன். அதால நீங்க பிடிங்க சரியா கேமரா பிடிங்க ஆட்டா பிடிங்கண்ணா ஆட்டா பிடிங்க உளுத்தாட கூட பிடிங்களா ரைட் எடு சரி இன்ட்ரோண்டு கொடுங்க. இப்போ நீங்கள் கதைங்க வீடியோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் கதைங்க வீடியோவில். இன்றைக்கு நாங்கள் இப்போ பேசிக்கில் ஒன்று பார்க்க போகிறோம். அதான் போய்கொண்டிருக்கிறோம். ஆமாம் அதான் நீங்கள் இந்த காரை எடுங்க வெப்சைட் பண்ணி இன்றைக்கு அதுக்காண்டி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆமாம் கதைங்க பயன்பட்டு போகிறோம் போய்கொண்டிருக்கும் போகிறோம். நாங்கள் அப்படி போய் சைக்கிளை பன்னெண்டு வருவோம். ஆமாம் என்ன மாதிரி சைக்கிளையா லேடிஸ் சைக்கிளோ இல்லை பாய்ஸ் சைக்கிளோ வேணும்? லேடிஸ் வந்து டிப்பு விலை கூட அதுதானே. ஓ அப்போ இந்த உங்களோட அதே மாதிரி சைக்கிள் எடுப்போமா? பெருசு எடுப்போம். பெருசு எடுப்பேன். வீட்டுக்காரன் சொல்லி விட்டது லேடிஸ் எடுக்க சொல்லி நான் சொன்னேன் டயர் டிப்பு விலை கூட. அப்போ ஜென்ஸ் எடுப்ப வேண்டியது ஜென்ஸ் எடுப்ப வேண்டியது இடம் மட்டுமாட்டான இடம்
மட்டு மட்டான கிடக்கு என்ன வர்றது அதுதான் அதான் ஏதாவது புடிய பார்த்தியே புள்ள இல்ல Right. செய்யும் ரைட் கொஞ்சம் புகத்தன்மையாக கிடக்குண்ணே ம் அப்படியே குடிக்கறி ரைட் பார் சிரிச்ச மாதிரி அப்படியா சரியா எப்படி இருக்கீங்க கூடுதல் ஏசியர் எல்லாம் என்ன வேலை இது நல்லா ஓ ஆ ஆமாம் நல்லா வேலை சூப்பரா நல்லா வேலை நல்லா வேலை பாட்டு எல்லாம் பாட்டு வருமா இந்த மாதிரி தான் பாட்டு எல்லாம் போடணும் ஓ பாட்டு போட்டு போகணும்ன்றீங்க பாட்டு வேண்டாம் வேண்டாமா ஆ ரைட் ஆள் படிக்கிறேன் பாட்டு இப்போ நீங்க இந்த கார்ல போற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பாட்டா பாடணும்னு சொன்னா அப்படி பாடுவீங்க எடுங்க பாடலாம் இனத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நீனத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பார்வை என்று 1000 மலரை ஒரு மலராக்கி பாடல் என்று கண்மீனாக மானாக நின்றாடவோ கண்மீனாக மானாக நின்றாடவோ மாலை நேரம் வந்துறவாடவோ ஐயா மலர் கண்ணாடி உள்ளம் தந்ததாக அது சிந்தாம கொள்ளாமல் பக்கம் வா சின்ன பிள்ளைகளோடு நீராடும் பாலோடு வா நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பார்வை என்று 1000 மலரை ஒரு மலராக்கி பாடல் என்று ஏண்டா யாதோ ஐயா கூட்டிட்டு போய் ஐயா எடுக்க விடு காசு ஓ ஐயா கூட்டி ஐயா எடுக்கணும் நான் இதுக்கால இருந்து வீடியோ எடுக்கேன் சரியா ஆள் எடுக்க விடா அங்கே வாங்க சரி ரைட் தள்ளு தள்ளு உள்ள இது அம்மத்துக்கு நம்ம தமிழ் கேளு கேளு ஆள் வந்து எடுக்கும் போலாம் இருக்கு காசு இது அம்மது படம் மேலே 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 நீங்கள் காட்டி தருவாங்க நீங்கள் சொன்னீங்க சத்தம் கேட்குது சரி வரப்போகுது சாவம் வரப்போ நமக்குள்ளே இருக்கணும் சத்தம் வெளியில் வர்றதையும் போயிடக்கூடாது வீட்டுகளும் தெரியும் பழைய பகுதியே உண்டு கையாட்டுடா பால் நான் இப்போ கதைக்கெல்லாம் ஆக்கள் அங்கே உள்ள இருந்து என்னென்ன வைக்காங்கன்னு தெரியா ஓ பிறகு என்ன ஒன்று உள்ள 1000 தளத்தாரு ஆளரா சிரிக்க சொல்லு சிரிக்காம பார்த்து மேலே எப்படியான சந்தோஷங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன சொல்கிறது நீங்கள் எப்படி நினைக்கீங்கன்னு சொல்லி தெரியல ஆனால் நாங்கள் எல்லாம் வந்து இப்படியான ஒரு சந்தோஷங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாமே இப்போ அந்த ஐயாட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வாரம் பாருங்க என்ன அடுத்த ஆள் எடுத்தா சரி செய்யும் ஆளா சரி என்னமா இருந்துச்சு காசியல் வந்ததெல்லாம் படியா இருந்துச்சோ சரி காசி வந்ததெல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இந்த எல்லாம் புது அனுபவம் கார்ல ஏடிஎம்ல காசு எடுத்து பின்ன அதான் எல்லாம் புது அனுபவம் புது அனுபவம் 1000 தாளா பாவம் காசு மாலை காசு மாலை சரி சந்தோஷம் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஐயா டக்குன்னு கடைக்கு கொண்டு வாம அப்படியே டவுனுக்கால ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு தான் போகிறோம் கடை சரியா இது டவுனுக்குள்ள விடுவோமா இந்த போடும் பெல்ட் எடுத்து கொழுவுங்க பொலிச்சு பிடிச்சா சிக்கல
அதான் சரி ரைட் சரி ரைட் போட்டாச்சே சரி போ மேலே ரைட் ரைட் சரி இனி பொழிச்சு குடிக்கணும் எனக்கு ஆக்கிடு அப்படி இல்லையா இப்படியா கையிடணும் இவனை உள்ள ஆபத்து வரும்போது உங்களை முன்னுக்கு தள்ளாம அடிச்சு விட்டா சரி சரி இப்போ ரைட் சரி அப்போ டவுனுக்கால ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போமா சரி சரி ஐயா டக்காண்டு கடைக்கு கொண்டு வா சரி ரைட் இப்போ நம்ம டவுனுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போமா சரி எப்படி அம்மா பகடியில் ஏசி எல்லாம் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பரா இருக்கு நல்லா தான் நல்லா தான் இருக்கு நம்ம ஒரு நாளே தூர பயணம் ஒரு நாளைக்கு போவோம் சரி ஆமாம் பம்பலாம் கூட்டிட்டு போ டவுனுக்கு போய் அந்த குளோட தாடிங்க சரி குளோன்னு எடுத்து அடிங்க கொஞ்சம் மனக்கட்டு அடிக்க எடுத்து அடிங்க ரைட் அடுத்து அடி ரெண்டு மூணு கொடு ரைட் அப்பா நினைக்கலாம் மனம் என்ன மனம் நினைக்கல சரி வேற லெவல்ல இருக்கு என்ன பின்ன உண்மையிலேயே ஐயா இப்போ எங்களுக்கும் வந்து பெரிய சந்தோஷம் என்னன்னு சொன்னா இப்போ உங்களோட கொஞ்ச நேரமாவது இப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறேன் அங்கட சந்தோஷம் அது வந்து ஒரு சில ஆளுக்கு விளங்குது இல்லையா பிரச்சனை அது விளங்கினா விளங்கும் அதுதான் நாங்க ஏதாவது ஒரு ஜோக்கா பண்ணியா இது செஞ்சா தப்பா விவரிக்க அதான் உண்மை அதுதான் அது விளங்கினதுக்கு விளங்கணும் விளங்காததுக்கு விளங்காம இருக்கும் அதுதான் பாருங்க ஐயா வந்து உடனே கார்ல போகணும்னு ஆசைப்பட்டார் உடனே ஆளை ஏத்திட்டு உடனே போய்கொண்டே இருக்கிறோம் உடனே போய்கொண்டு இருக்கோம் அப்ப அப்படித்தான் நாங்க வந்து நினைக்கிறது கொள்றது எல்லாமே வந்து ஏதாவது கடைக்கு போக மாட்டேன் நீ இல்ல உடனே நிக்க நான் போய்த்து வாங்க முன்னுக்கு போடல அவ்வளோ கிடக்கு நான் ஒரு 2-3 பாட்டை பாடி திரிக்கமா அப்ப அப்படித்தானே ஐயா நாங்க நினைக்கிறது நடக்கிற எல்லாம் வந்து வேற உங்களுக்கு விளங்குதான் நாங்க எப்படி இப்ப நீங்க இங்க எங்களை தேடி வந்தா நாங்க வந்து உங்களோட எப்படி நாங்க அன்பா நடக்கிறோம் அப்படியான ஒரு சில விஷயத்த நீங்களே வந்து சொல்லுங்க உங்களோட வாயால நல்ல மாதிரி தான் நடக்கிறீங்க நல்ல மாதிரி தான் கவனிக்கிறீங்க நல்ல மாதிரி தான் பாக்குறீங்க ஓ அப்படி பண்பா தான் நீங்கள் செய்கிறீர்கள் வந்து நாங்கள் உங்களோட வரும்போது நீங்கள் என்ன மாதிரி எனக்கு செய்கிறீர்கள் நல்ல மாதிரி தான் காய்க்கிறீங்கள் பண்பு கட்டு நீங்கள் கதைக்கல அப்படி போங்க இப்படி போங்க நீங்கள் சொல்லல வாங்கொண்டு எண்ணம் சலாம் அழைக்கும் சலாம் அழைக்கும் சலாம் அப்படி வந்து ஐயா வந்தா வந்து நாங்க விடுறதே இல்லை நல்ல மாதிரி ஆளும் ஒரு ஜோக்கான ஆளுன்றால வந்து நாங்களும் ஜோக்கா வந்து கதைக்கிறது கொள்றது காலையிலையும் பெப்சியல் ரோடுகள் அது இதெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தா ஆள் சாப்பிட்டு தான் இங்கே வரோம் ஆள் வந்து நேற்று வந்து நாங்க யாழ்ப்பாணம் போயிட்டு வரக்குள்ள ஆள் வெயிலுக்குள்ள வந்து சைக்கிளில் வந்து அவங்களோட வீட்டை போயிட்டு இருந்தவர் அப்போ நாங்கள் கண்டுட்டு உடனே வெட்டிட்டு போய் ஐயா நாளைக்கு வந்து காலையில் வாங்க உங்களுக்கு ஒரு இதொன்று செய்யணும்னு சொல்ல ஆள் உடனே சொல்லி சரி தம்பி நான் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஒழும்பும் முதலே ஆள் வந்து வீடு தேடி வந்துட்டு அப்போ வந்து கொஞ்ச நேரம் இருந்தது ஆள் நான் ஒழும்புறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ ஆள் இருந்து கொஞ்ச நேரத்துலேயே ஆளுக்கு அம்மா வந்து சோடா ரோலெல்லாம் வேண்டி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது நாங்கள் கொஞ்சம் ஒலிம்பி குளிச்சுட்டு எல்லாம் வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டு இப்போ முடிச்ச பிறகு தான் நான் வீடியோ செஞ்சேனாங்க அப்படிதான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஏன்னு சொன்னா ஐயாவுக்கு வந்து சைக்கிள் ஒன்று வேண்டி கொடுக்கணும்ன்றது வந்து எங்களோட ஒரு குறிக்கோளா இருந்தது அந்த வேலை அது வந்து நிறைவேற போகுதுன்றது வந்து சந்தோஷம் ஏன்னா ஐயா அப்போ கடைசியில் வந்து யார் வேண்டி தந்து என்ன செஞ்சன்ற விஷயத்தெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லலாம் சரியா சரி இப்போ நாங்கள் வந்து பருத்துறை டவுனுக்குள்ளே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு நிற்கிறோம் இப்போ வந்து நாங்கள் சைக்கிள் கடைக்கு போவோம் ஐயா உங்களோட குடும்பம் சொந்தக்காரர்கள் எல்லாம் பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க நான் எங்களோட அப்பா சந்தோஷம் அதுதான் எங்களோட அப்பா எங்களோட இது அப்பா மச்சான் மாவன் எல்லாம் வந்து எப்படி கார்ல பம்பலா திரிகிறாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க ஐயா அதான் சிந்திக்கும் அதை விட சைக்கிளும் வரப்போ புது சைக்கிள் ஓண்டைக்கு ஆட பாரு அடுவே யோசிப்பாங்க பின்ன அதுதான் சும்மா இல்லை இதுதான் சும்மா செய்யுது அதுதான் கொலஜிக்காராக நிற்காங்க அங்கே திரும்பிடக்கூடாது நம்ம அப்படி தவறி அப்போ சந்தோஷம் நாங்கள் இப்போ ஐயாவை கூட்டிகிட்டு வந்து இப்போ கடைக்குள்ளே போகிறோம் இந்த சந்தி கடையில் கொண்டு வந்தது இதில் இருக்கு தானே நம்ம முதல்ல கேட்டுட்டு போகணும் இல்லையோ அதுதான் அக்கா ஒரு ஆள் தான் நிற்கிறாவில் நம்ம பிரச்சனை இல்லை அவங்கள காட்டா அடுப்போம் நம்ம நேற்று கேட்போம் போய் கேட்டுட்டு வீடியோ செய்யலும் கொண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுப்போம் என்ன ரைட்
எந்த இதால் வாங்க வாங்க என்னையா வரையில இது வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகல வந்து கட்டி காலை கையெல்லாம் கட்டி போடுவாங்க இது விஷயம் தெரியாமல போட்டு விட்டா சரி படம் முடிஞ்சு இந்த அருகே சிவாப்பு இது லைவரா அப்புறம் இந்த அந்த அமர்த்தி போட்டாள் அமர்த்தினா ரைட் அவ்வளோதான் விஷயம் இனி எல்லா விஷயமும் பழகணும் முழங்க அண்ணா சைக்கிள் ஒன்று எடுக்கணும் ஜென்ஸ் எடுக்கலாம் தானே நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுக்கணும் எடுக்கலாம் தானே சின்ன ஒரு வீடியோ கிளிக் ஒன்று எடுக்கலாம் தானே ஏதோ இது எவ்வளோண்ணா போகுது சைக்கிள் 44,500 என்ன ஓகே அப்போ இது மற்ற லேடிஸ் என்ன 1000 அது கூட என்ன 1000 கூட ஓகே இது வந்து என்ன இந்த எல்லாம் கலாட்டி பூட்டி இருக்குதோ கலாட்டி பூட்டி இருக்கு கழுவி பூட்டி இருக்கு என்ன எப்படி ஐயா கழுவி பூட்டிக்கு இப்போ இது ஓடுனா 3 மாதம் மட்டும் ஓடணும் பேருந்து கழுவி போட்டோம் விளக்கம்லாம் தெரிஞ்சா இருக்கு அப்புறம் பாருங்க சைக்கிள் நீங்கள் தான் பார்க்கணும் செக் பண்ணுவோம் சரி எல்லாம் ஓ ரைட் எல்லாம் வந்து ஐயாட விருப்பப்படி நாங்கள் எல்லாம் செய்வோமா இல்லாட்டி இதை பாருங்க ஐயா என்ன வேணும் இதை பாருங்க இதுவரை ஐயா தேவையில்லை எனக்கு ஜென்ஸ் தான் வேணும் அதுதான் இதெல்லாம் என்ன ஜென்ஸ் இது சின்ன பிள்ளைகளுக்கு உத எடுத்தா நல்லது இதை கொண்டு வர நல்லது அதான் இதை விட இது பின்ன இருந்து ஓடலாம் எவ்வளோ அந்த ரவுண்டு பார்த்தீங்களே இதை இப்படியே இருந்து இப்படி இருக்கணும் இப்படி இருந்து ஓடினா சரி பின்ன சரி அப்போ ஐயாவுக்கு இப்போ இந்த சைக்கிள் ஒன்று போனா வேணும் அது போனா இது சரி சரி ரைட் அப்போ அதுதான் போகணும் சரி சைக்கிள் வடியா பாருங்க பிடிச்சிருக்கு இதுக்கு ஒரு கவர் ஒன்று அடிக்கணும் பின்ன வேற பெல் அடிச்சு பாருங்க ஒரு நடிங்கிற ரைட் அம்மா ரைட் பிரேக்கெல்லாம் பிடிச்சி பாருங்க சரி உருட்டி போட்டு பிடிச்சி பார்க்கணும் ரைட் நிற்கிதா சரி சரி அப்போ சந்தோஷம் ஐயா பிடிச்சிருக்கு தானே எல்லாம் சரி வேற எதுவும் காற்று அடிக்கணும் அதெல்லாம் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை புது சைக்கிள் ஏறப்போ காற்று அடிக்கலாம் நாங்களே அடிச்சு தரோம் முன்னாடி அது ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு ஒரு கவர் ஒன்று அடிப்போம் கவர் ஒன்று அடிப்போம் பிரச்சனை இல்லை அப்போ ஃபுல்லாக பிடிச்சிட்டானே எல்லா விஷயம் ஓகே சரியானே ஓகே சரி சரி இல்லை இதுக்கு பச்சை கலர் அடிக்கவோ அது தேவையில்லை அப்போ எல்லாம் ஓகே அப்போ எடுப்போம் சரி சரி எல்லாம் ஓகே அண்ணா அப்போ இந்த சைக்கிளை எடுப்போம் எல்லாம் ஓகே கழுவி பூட்டி தான் இருக்கேண்ணே வேறு அந்த சீட் கவர் இருக்காண்ணா சீட் கவரும் கொண்டு கொடுங்க ஐயாவுக்கு அப்போ கேட்பேன் பார்த்து செய்வாங்க ஐயா பார்த்து செய்வாங்க சரி நீ அங்கே கதைக்கும் சரி நல்ல கவராக தாங்க பாருங்க சரி வேறு கலர் இருக்காண்ணா இருக்கா கலர் பார்ப்போம் போய் பாருங்க இருக்கா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுங்க விரும்பியதை எடுங்க ஐயா இது எடுப்போம் தலைக்கும் ஒரு கவர் வேணுமெண்டா எடுத்து போடுவோம் சும்மா போட்டு பார்ப்போம் இருக்கா இதுவும் போட்டு பார்க்குறது தான் சரி வாங்க தலைக்கும் ஒரு கவர் வேணுமெண்டா எடுத்து போடுவோம் சரி கவர் ஓகேண்ணே சிவப்பு தான் நல்லா இருக்கும் சரி பஞ்சேண்ணே போடுவில்ல நீ சரி போடுவில்ல போட்டு இழுத்து அதில் கடையில் கொடுத்து காட்டுறேன் காட்டுவேன் அப்போ எல்லாம் ஓகே சரி அண்ணா அப்போ பில்லை போடுங்க என்ன டிஸ்கவுண்ட் ஒன்று போட மாட்டேல ஐயா இந்த அந்த சைக்கிள் ரிசீட் எல்லாம் தருவோம் அந்த அதான் முக்கியம் ஐயாவுக்கு சும்மா ஒரு உதவியாக தான் வேண்டி கொடுங்க சைக்கிள் ஒன்று இது உதவியாக தான் டிஸ்கவுண்ட் எதுவும் போடையில் முன்னா போட்டு கொடுங்க சரியோ அப்போ இதில் சைக்கிள் எடுக்கிறோன்னா எங்களோட பேர் இதில் பதிக்கணுமோ தேவையில்லையா 44 ஐயா
ஆ சரியா 44 ஓ 44 500 சொன்னா 500 மற்றது 45 500 ஆ ம் 44000 இந்த ரிசிப்ட் தான் முதல் முக்கியம் அப்போ ஓ எதுக்கும் வாரண்டியனோ இருக்கு அந்த வாரங்களுக்கு கீறுகளுக்கு பாரகம் போகும் போகண்டா என்ன ஐயா போகம் முன்னுக்கா ரைட் காட்டுங்க இருக்கா 10 வருஷமா ஆ ரைட் இதில் ஏதோ நம்பர் ஒன்று பதிகிறല്ലോ நம்பரை பதிங்க இதோட நம்பர் பிளேட் நம்பர் பெருசா அடிக்கணும் ஐயா இந்த வாருக்கும் அந்த போகுக்கும் 10 வருஷம் வரண்டியா உடைஞ்சவங்கன்னா வரலாம் சரி மாத்திரம் வர்றா அடி ஹள்ளி காசு உம்போம்ப்பா 1000 ரூபா பிரஜெல்லாம் சரி வா 10 12 12 15 16 15 16 17 21 22 23 24 25 26 27 28 29 30 பாருங்கண்ணா நீ யோசிப்பா ஏன் மிச்சம் 6000 எடுத்து கூட 44 கொடுத்தீங்க சும்மா எடுக்கல எனக்கு தெரியும் அவனோட புத்தி எங்க போகுது அப்படிதான் செஞ்சுக்கணும் பிள்ளை விட்டுட்டோம் சரியா சீட் கவர் எவ்வளோண்ணா 180 1000 ரூபா கும்போம் சரி சரி சந்தோஷம் தான் ஸோ சைக்கிள் சரி நாங்கள் ஒரு நீங்கள் சைக்கிள் வாங்க அதான் சரி சரி சைக்கிள் சரி அண்ணா அப்போ சந்தோஷம் வாரம் போயிட்டா ரைட் சந்தோஷம் சரி கையை கொடுங்க சரி சரி அந்த கையில் கொடுக்கணும் ரைட் ஓகே சரி 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 அப்போ இது ஒன்றுமில்லை இதை காட்டணும் முக்கியம் சரியா ரைட் இதுதான் முதல் முக்கியம் சரி அப்போ சைக்கிளில் நீங்கள் 2 பேரும் போங்க சரி 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 ஓடுறோம் சரி 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 என்ன ஒரு இந்த கவரை மாதிரி கொடுத்து கட்டிட்டு போவோம் சரி கண்டிப்பாக அறியாது கட்டையில் மட்டும் சைக்கிள் காற்று அடிக்கணுமா சும்மா வேலை செஞ்சு எவ்வளோ கடை வேணடா சைக்கிள் கடையில் சரி இந்த இதுகள் ஒன்று உரிக்கவனா இப்போ இப்படியே கொண்டு போகிறோம் அப்படியே கொண்டு அங்கே கொண்டு தான் எல்லாம் அங்கே காட்டுறோம் பின்ன இது இது இழுத்து இதுக்கு தெரிய வடியாக காட்டுங்க உண்மையிலே இதை விட என்னடா சந்தோஷம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு ஐயாட மனசில் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சரி சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு சந்திரோதயம் எடுப்போம் நம்ம வீட்டை எடுப்போம் சரி சரி ரைட் அவ போயிட்டு வாங்க சரி நான் பின்னால் கார் எடுத்துட்டு வரேன் சரி சரி பின்னுக்கு வருவோம் சரி முன்னு காற்று காணாது சரி நீங்கள் ஓடுங்க நான் சரி காலட்டி சீட்டு பாதிக்கணும் சீட்டு பாதிக்கணும் போடாக்க இந்த கடையில் ஓடுங்க நான் போட்டு அடிக்கிறாங்க இல்லை சீட்டு ரைட் பயமா இருக்கு ரைட் சீட்டு சரியான வைத்தா
கவனா கொண்டு வரால டேய். காட்டு இந்த சீட்டு பதிக்கும். ஓ வந்து சார் சரி சரி சீட்டு ஏற்றணும். இந்த ஏற்றணும் பண்ணுறோம் பதிக்கும் நல்லா பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக போகுதுன்னு சொல்லி பதிக்கல வைக்கிறே அதுக்கு ஏத்தாள். இல்லை பதிக்கணும். ரைட், அப்போ நான் வந்து கார் எடுத்துட்டு வீட்டை போயிட்டு ஐயாவோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, புது சைக்கிளில் பலண்டு போகுதாக. என்ன சரி சரி ஆளுங்களை பாரியா தண்ணியை குடிச்சு வாங்கிட்டீங்க அவளோட கடையில் தண்ணி வண்டி கொடுத்துட்டீங்க. சரி கடுங்களை இப்போ ஆளுக்கு மொட்டையில சரி சரி ஆள் கடைக்கு கை கால் பாருங்க. சரியா முன்னுக்கு போகிறோமா? ஓ சரியா, நீங்கள் போங்க முன்னுக்கு. தென்னங்கீட்டு தென்றல் ஆளுகள் என்னென்ன காய்ச்சி வருது தெரியா? அதெல்லாம் நான் கதைக்காம நிற்கிறேன். அவனும் காய்ச்சி நானும் காய்ச்சா விளங்காம நல்ல ஜோடியடாப்பா. ஐயோ மாறும் ஆள் சிக்கலா ஆள் சரியான சிக்கல். டிரைவர் சிக்கல். சரி சரியான சிக்கல். பார்த்தீங்களா இது பாதிக்கல் தானே போடுறோம். என்ன சத்தம் கிடையாது. சரி அது அங்கே போய்க்க பாருங்க. காற்று மடிக்கும் பாரு இங்கே பார்த்தீங்க. ஓப்பா எடுவாட் எங்க பட்டப்பார். ஆ என்ன சீட் பாதிக்கணுமா? ஓ இந்த சீட்டு பாதிக்கணுமா? இல்லை சீட்டு பாதிக்கணுமா? ஓ ஓ ஆள் பின்ன ஓ அதான் அந்த 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 கதையை கேளுங்க. அதைத்தான் கேட்குறோம். நாங்கள் பிரச்சனை ஆக்கலையா? என்ன ஏன் போகல? நாங்கள் காய்ச்சினாங்களே நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எத்தனை பேருக்கு உதவி செய்தால் நாங்கள் காய்ச்சிக்கிறோம். அவ்வளோ ஆளுக்கு இருக்கா காத்து முருகா அடிச்சு இந்த இதயம் இருக்கா சீட்டையும் கொஞ்சம் பதிக்கலடா. இதுக்கு மேலே பதிக்கலாம். சரி ஃபுல்லாக பதிச்சிடும். சின்ன பொடிகள் போடுறாங்கன்னா கொஞ்சம் பாதிச்சு வரும். சைக்கிள் முதல் 1 லட்சமெல்லாம் போகணும் தானே? ஓ கலட்டுவான் இப்படியே விட்டு கொண்டு வர. அதான் கலட்டவனா ஆளுக்கு? அதெல்லாம் கலட்டவனா கலட்டி என்னது? சரி 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 காட்டு பாட்டுகள் பாடுங்க. கண்டு பாட்டு எடுங்க வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்து அதன் பாடும் ராகமே ராஜா. வெள்ளி நிலாவினிலே தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா. வெள்ளி நிலாவினிலே விளையோர் காட்டிலே தீபம் ஒளினான் என்பது. விளையோர் காட்டிலே தீபம் ஒளினான் என்பது. விரலில் என்ன பவிநயமோ விரலில் என்ன அபிநயமோ
தெய்வ நீயடா மனத்தேரிலேறி வாராத வெள்ளி நிலாவினிலே எப்படியாண்ணா குரல்? தமிழ் வீணை வந்தது அதன் பாடும் ராகமே ராஜா வெள்ளி நிலாவினிலே. இது இந்த குரலை பார்த்தா அந்த சைக்கிள் வந்து ஆள் கூட சரி பார்க்க ஆள் பாடும் பாட்டு. மாப்பிள்ளை போகணும் தெரியும் 2 பாட்டு பாடணும். அப்படி எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்களா? டிசப்பிள் ஒன்று செய்யணும். இந்த வீடு கட்டாமல் பார்த்து தெரியும். டிசப்பிள் ஒன்று வச்சே பாடணும் வந்து. ஓ சந்தோஷமா பாடணும். 45 46 வருது 45 சைக்கிள் எடுத்து வந்துருக்கு. 44 நீ சீட் பாட்டு பார்த்தா ஆளுக்கு சைக்கிள் வந்து ஐயா பாடும் ஃபேமஸ் ஆகிட்டா தெரியுமா? ஒரு மறைச்சு பெரிய கிஃப்ட் பாட்டை பாடும்போது எனக்கு அந்த வீட்டு பக்கத்தில் நான் உடனே திரும்பி போட்டேன். எவ்வளோண்ணா அது சொல்லுங்க. ஒரு 3 மாதம் மட்டும் போடும். பேங்க் அங்கே கழுவி போட்டோம். எவ்வளோ? அதுதான் அவளுக்கு தெரியுதா? சைக்கிளை நீ விட்டா படம் முடிஞ்சு நீ எடுக்கையில் ஆள்ற முதல் அடிச்சுட்டான்ல சைக்கிளை புது சைக்கிளை இன்னொரு பூட்டை போட்டு பூட்டுங்க. சரி ஓகே. அப்போ சந்தோஷம் ஐயா. ஓம் எனக்கு மிகவும் நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல அதாவது ஐயாட நீண்ட நாள் ஆசை வந்து இன்றைய தினம் நிறைவேறிருக்கு. எங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு சந்தோஷம். இந்த சைக்கிள் வண்டி தரத்துக்கு ஐயா உங்களுக்கு வண்டி தரத்துக்கு இப்படி ஒரு 4 பேர்கிட்ட காய்ச்சிருந்தோம். நாங்கள் அந்த உள்ளே போன டைமில் எது செஞ்சாலும் அவங்களோட அந்த நம்பர் கான்டாக்ட் வந்து மிஸ் ஆகும். அதால் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்ற தெரியாமல் இருந்ததா. இப்போ அண்ணா வந்து சொன்னோம் இப்போ என்னன்னு சொன்னால் அப்படி தொடர்பு கொள்ற யாருன்னு தெரியாத டைமில் அக்காவும் வந்து காய்ச்சிருந்தோம். அப்போ வந்து அண்ணா அடுத்து அக்காட்ட உடனே அக்கா வந்து உடனே ஓகே சொல்லிட்டாங்க. உங்களோட சேனல் மூலம் அக்கா வந்து இதுக்கு முதல் 2-3 கருத்துக்கு மேலே உதவி செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு அனுப்பின அந்த காசு எல்லாமே உதவி திட்டம் எல்லாம் நிவர்த்தியாக போய் சேர்ந்து அக்கா உங்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு வந்து தயங்காம வந்து நல்லபடியாக செஞ்சுருக்கா. வந்து அக்கா வந்து பேர் விவரம் ஒன்றுமே சொல்ல வேணாம்னு சொன்னான்னு சொல்லி அண்ணா சொல்லியிருந்தார். அக்காவோட வாட்ஸ்அப் லாஸ்ட் நம்பர் வந்து 716 சுவிஸில் இருக்கக்கூடிய அக்காவுமே வந்து ஒரு பாசமான ஒரு அக்கா. அவங்க குடும்பம் எல்லாமே அந்த அப்படி தான் அவனா தெரியுமா காய்ச்சி ஒன்று பர்த்டே முட்டம் காய்ச்சவ சந்தோஷம் ஒரு மனசு அவங்களுக்கு. அப்போ அக்காக்கள் நீங்கள் எந்த டைமில் வந்து எப்படி நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கு இது எடுத்து கொடுத்த நீங்கள் செய்தால நன்றி என்றால் நான் சொல்லுவோம். இவ்வளோ உதவி அக்கா எனக்கு செய்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஆவாசம் எனக்கு செய்திருக்கிறா. நான் அதே மாதிரி சொல்கிறேன். நல்ல நீண்ட காலம் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து தெரியும். ஆமாம், 100 வீடு வாழ்வோம், 100 வீடு நித்தம் வாழ்வோம். அதே மாதிரி இப்போ அக்கா வந்து ஐயாட மனசு வந்து சந்தோஷப்படுதோ அதே மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே வந்து சந்தோஷமாக அமையணும்னு சொல்லி நாங்களும் வந்து இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம். அதே மாதிரி நாங்களுமே வந்து எங்களோட சேனல் மூலம் அக்காட ஃபேமிலி எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு நன்றி வந்து சொல்லிக்கொள்கிறோம். அந்த வேலை சந்தோஷம். அப்போ சந்தோஷத்தை குறித்து உங்களோட வழிபாடை குறித்து ஒரு பாடல் ஒன்று பாடி விடுங்க. ஆமாம் பாட்டு கேட்டாயே ஒரு கேள்வி
அவன் போட்டானே ஒரு போடு என் பூ போன் மனதை முள்ளால் கீறி புண்ணாயாக்கி வெந்நீர் ஊத்தினா டிங் டிங் டிங். கேட்டாயே ஒரு கேள்வி, அவன் போட்டானே ஒரு போடு உன் பூ போன் மனதை உள்ளால் கீறி புண்ணாயாக்கி வெந்நீர் ஊத்தினா டிங் டிங் டிங். என்னடி அம்மா மகமானி நான் என்ன கண்டேன் யுவராணி, காதலின் வேதனை ஆறிடுவேன் இந்த காதல் நாயகம் பாடிடுவேன். கேட்டாயே ஒரு கேள்வி, அவன் போட்டானே ஒரு போடு என் பூ போன் மனதை முள்ளால் கீறி கண்ணீர் ஊத்தினான் டிங் டிங் டிங். என்று நினைப்பது லட்சியமே நான் இன்று கொடுப்பது சத்தியமே, காதலின் வேதனை ஆறிடுவேன் இந்த காதலன் நாயகம் பாடிடுவேன். சரி, சந்தோஷம். ஐயாட சந்தோஷத்தை வெளிப்படுத்தமாக கார்ல இருந்து சைக்கிள் கடையில இருந்து அதே மாதிரி சைக்கிள் அந்த கடையில இருந்து எல்லா இடமும் பாட்டு தான். ஐயாட மனசு சந்தோஷமா இருக்கு. சரி, அக்கா உங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஐயாட மனசு சந்தோஷப்படுறோம். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களே சந்தோஷமா மிகவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, நீங்கள் சொல்லிக்கொண்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம் தந்தோம். சரி, ஆமாம் நான் ஆமாம் இல்லை வரமாட்டேன்னு சொல்ல வேண்டாம், வந்தே போவேன். பால் பார்த்தாலும் பால் பார்த்த பூனே மறக்கக்கூடாது. இல்லை பார்த்துக்கிறீர்கள் மறக்கக்கூடாது. சரி, ஆமாம். சரி, உங்களுக்கு மனசில் தோணலையா 50,000 வந்திருக்கு, 44,500 எல்லாம் 44,000 சீட் கவர் அந்த சைக்கிள் கடைக்காரனால கொடுத்தேன். 44,500 போனா மிச்சம் 5,500 காசு எங்கே போகணும்னு சொல்லி யோசிக்கல. மனசில் வந்து எண்ணம் கொண்டு வரல. இல்லையா, நான் அதை செஞ்சு பார்க்கல. எங்கே என்ன மாதிரி போகணுன்ட்டு தெரியா கிடக்கு. சரியா, நான் நினைச்சிருந்தா இந்த காசை வந்து எடுத்துருக்கேன். ஏன்னா பின்ன இப்போ அந்த காசை நாங்கள் எடுத்துருக்கலாம், அப்படி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதால் வந்து 44,500 வந்து அங்கே வந்து கொடுத்தாச்சு. 44,000 கடையில். அப்புறம் சைக்கிள் கவர் 180 ரூபா. அப்புறம் இந்த சைக்கிள் அது போட்டு 300 ரூபா. சரி, அந்த 20 ரூபா எடுத்துருக்கோம். சரி சரி சரி. இல்லை இல்லை வேண்டாம் இல்லையா, இல்லையா இல்லை வச்சுக்கொள்ளுங்க. சந்தோஷம். அங்கே வந்து 44,500 முடிஞ்சது. மிச்சம் 5,500 வந்து நாங்கள் ஐயாட கையில் வந்து ஒப்படைக்கிறோம். சரி, சந்தோஷம் ஐயா. இனி வந்து இப்போ சைக்கிளை நம்ம வேண்டி தந்ததெல்லாம் 5 மாதத்துக்கு சில பக்கம் வரையலாம். சரி சரி ஐயா, நான் வரேன் இல்லையா. அடிக்கடி தெரியாது தெரியாது. அப்போ இனிமேல் நான் வரேன் இல்லையா. வராமல் விட மாட்டேன் நான். உங்களுக்கு வந்து நாங்கள் இடையில வந்து போகும்போது 5,000 2,000 3,000 எல்லாம் தெரியாது, ஒரு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இப்போ மீதி எடுத்தாலும் இதெல்லாம் தெரியும். எனக்கு இடையில வந்து தாரெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த ஐயா இல்லாமல் நான் சேர்ந்து ஐயா கதைக்கிறேன். அந்த இந்த பக்கம் மட்டும் காணல கிருஷ்ணாவை. சரி, அவர் நின்றா எதுவும் அண்ணா அண்ணா விடுங்க. சரி, எல்லாரும் பார்க்கணும். சரி, சந்தோஷம் சந்தோஷம். சரி.